ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு சுவையில்லாத டின்னர் செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக விர்ஜின் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து தாளிக்கும் போது ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மழை காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமையும் இருக்கும். ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுருங்க. இப்போ இந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்ஸ் டின்னர் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னராகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.